அன்னைக்கு கீக்கே கிளி ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு இப்பதான் புதுசா 3 குழந்தைங்க பிறந்திருக்கு. அதனாலேயே கீக்கே கிளி அளவற்ற மகிழ்ச்சியோட இருந்துச்சு. கீக்கே கிளி சொல்லுச்சு, குழந்தைங்களா, அம்மா வெளியே போய் உங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாட்டையும் எடுத்துட்டு வரேன். நீங்க எனக்கு கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆனா வெளியே ஒரு பச்சைத்தலை நாகம் இருக்கு. அந்த பாம்பு கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அம்மாவை தவிர யாரையுமே வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க. அப்படி சொல்லிட்டு கீக்கி கிளி வெளியே போய் இரை தேடுறதுக்காக பறந்து போச்சு. கீக்கி கிளி வெளியே போறத தூரத்துல இருந்து பச்சைத்தலை நாகம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பச்சைத்தலை நாகத்துக்கு அந்த கீக்கி கிளியோட குழந்தைங்க மேல ரொம்ப நாளா கண்ணு. ஏன்னா அத சாப்பிடுறதுக்காக. அப்படி மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. கீக்கி கிளிக்கு பக்கத்துல நிறைய இடங்கள்ல உணவே கிடைக்கல. அதனால தூரம் போய் இரை தேடுறதுக்கு முடிவு பண்ணிச்சு. அத தன்னோட குழந்தைங்க கிட்டயும் சொல்லிச்சு. என் அன்பு பசங்களா, அம்மாக்கு இங்க எங்கேயுமே இறை கிடைக்கல. அம்மா நமக்கு தேவையான இறைய வெளியே போய் தேடிட்டு வரேன். ஏன்னா மழை காலம் வேற வந்துகிட்டு இருக்கு. நாம அதுக்குள்ள சேர்த்து வைக்கணும். அம்மா, நீங்க வெளியே போயிட்டா எங்களுக்கு யாருமா பாதுகாப்புக்கு இருக்கா? அந்த பாம்பு வேற எங்களை எப்ப சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எங்க கூடயே இருங்க அம்மா. இல்லைன்னா நாங்களும் உங்க கூட வந்துருவோம். எங்களால இங்க தனியாவே இருக்க முடியாதுமா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாம்மா, நீங்க எங்க கூடயே இருங்க. எங்களை விட்டுட்டு ரொம்ப தூரமா போக வேண்டாம். நாங்களும் உங்க கூடவே வந்துடுறோம். எங்களுக்கும் நீங்க போற இடத்துலதான் பயம் இல்லாம இருக்கும். அப்படி ஒரு உணவு எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு நீங்க எங்க கூட இருந்தாலே போதும்மா. தங்கங்களா, அப்படி பேசக்கூடாது. அம்மா எங்க போனாலுமே சீக்கிரமா வந்துருவேன். மழை காலத்துல நம்மளால வெளியே போய் இற தேட முடியாது. அதுக்கு முன்னாடியே நாம சேர்த்து வச்சுக்கிட்டாதான் இந்த வீட்டிலே நல்லா வாழ முடியும். சரியா? நீங்களும் வளர்ற குழந்தைங்க, உங்களுக்கு நிறைய தேவைப்படும் இல்லையா? அம்மா போயிட்டு வரேன் தங்கம். அப்படி சொல்லிட்டு கீக்கி கிளி தன்னோட 3 குழந்தைங்களையும் கட்டி அணைச்சு ஆற தழுவிச்சு. அதுக்கும் அதவங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் தனக்கு இறை வேணும் அப்படின்றதுனால கீக்கி கிளி தன்னோட வீட்டுல இருந்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா சொன்ன மாதிரியே அந்த வீட்டை கீக்கி குழந்தைங்க பத்திரமா பூட்டிக்கிட்டாங்க. இந்த பாம்பு அந்த கதவு கிட்ட போய் பேசிச்சு. குழந்தைங்களா, நான் உங்களோட அம்மா வந்திருக்கேன். கதவை திறங்க. நான் உங்களுக்கு உணவு கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவுமே கொண்டு வந்திருக்கேன். கதவை திறங்க பசங்களா அப்படின்னு பேசிச்சு. குருவிங்களுக்கு தங்களை கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. அக்கா, வெளியே அம்மா வந்திருக்காங்க. வாங்கக்கா, போய் அம்மாவை வீட்டுக்குள்ள வர சொல்லலாம். அம்மா இவ்வளோ சீக்கிரமா நமக்கு உணவு எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. வாங்கக்கா, போய் கதவை திறக்கலாம். ஜில்லு, நில்லு. அம்மா இப்பதான் போனாங்க. அவ்வளோ சீக்கிரமா அம்மா திரும்பலாம் வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு அம்மாவோட சத்தம் நல்லாவே தெரியும். இது அம்மாவோட குரல் இல்லை. நம்மளை யாரோ ஏமாத்துறாங்க. நம்ம வெளியே போனா நமக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு தங்கம். வெளியே போக வேண்டாம். அப்படி குருவிகள் பேசினத பாம்பு கேட்டுட்டு அங்கிருந்து போயிருச்சு. தன்னோட திட்டம் இப்படி வீணா போனதை நினைச்சு பாம்பு ரொம்பவே கோபப்பட்டுச்சு. அந்த குருவிகளை ஏமாத்துறதுக்காக அந்த கீக்கி கிளி மாதிரியே தன்னோட குரலை மாத்திக்கிச்சு. அதுக்கு நிறைய பயிற்சிகளும் எடுத்துச்சு. ஒரு வழியா பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் கூப்பிட ஆரம்பிச்சுது. கண்ணுங்களா, அம்மா வந்திருக்கேன். வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நிறைய உணவுகளை கொண்டு வந்திருக்கேன். என்ன திறந்து உள்ள விடுங்க தங்கங்களா. அம்மா வந்துட்டேன். இதை கேட்டுட்டு பறவைகள் யோசிச்சுது. ஆஹா, இது அம்மாவோட சத்தம்தான். எனக்கு அம்மாவோட குரல் ரொம்பவே நல்லா தெரியும். அம்மா வந்துட்டாங்க போல. தங்கச்சிகளா, வாங்க நம்ம அம்மாவை போய் கூப்பிடலாம். ஆமா அக்கா, இது கண்டிப்பா நம்மளோட அம்மா தான். அம்மா தான் நம்மளை இப்படி கண்ணுங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாம போய் கதவை திறந்து விட்டு அம்மாவை உள்ள வர சொல்லலாம் அக்கா. அப்படி குருவிகள் பேசிக்கிட்டே போய் கதவை திறக்க ஆரம்பிச்சுது. கதவை திறந்ததுமே பச்சைத்தலை நாகம் அந்த 3 குருவிகளையுமே சாப்பிட்டுருச்சு. அம்மானை நினைச்சு கதவை திறந்த குஞ்சுகள் 3மே பாவம் அந்த பச்சைத்தலை பாம்புக்கு உணவா மாறிடுச்சு. பறவைகளை சாப்பிட்டுட்டு பச்சைத்தலை நாகம் அங்க இருந்து ஓடி போயிருச்சு. வெளியே உணவு தேடி போயிருந்த கீக்கி கிளி வீட்டுக்கு வந்து பார்த்ததும் தன்னோட குழந்தைங்க இல்லாததை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. ஐயோ,
கண்ணுங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மா உங்களை வீட்ல பத்திரமா தானே இருக்க சொன்னேன். அந்த பச்சைத்தலை நாகம் உங்களை சாப்பிட்டுருச்சா? நீங்க எதுக்கு கண்ணுங்களா அம்மா வர்றதுக்கு முன்னாடியே கதவை திறந்தீங்க? என் பாவம், என் குழந்தைங்க. அப்படியே சில நாட்கள் ஓடிச்சு. ஒரு நாள் பாம்பு பக்கத்துல ஒரு குருவியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு நரி வந்துச்சு. அந்த நரியை பார்த்ததுமே பாம்பு பயத்துல அந்த பறவையை கீழே போட்டுருச்சு. குருவியும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. வந்த நரியும் அந்த பாம்பை கடிச்சு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிருச்சு. இங்க தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கீக்கி கிளி அங்க வந்து சொல்லிச்சு, ஏன் நாகமே, எந்த பாவமும் செய்யாத என்னோட குழந்தைங்கள நீ சாப்பிட்டேல, அதுக்குதான் உனக்கு கடவுளா பார்த்து இந்த தண்டனையே கொடுத்திருக்காரு. என்னோட குழந்தைங்களும் இந்த மாதிரி தானே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். உனக்கு அதனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. இனிமே உன்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போயிருச்சு.